கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்க்கு கேமிங் வீடியோ பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வச்சிட்டோம். ஆனால் ஒரு நல்ல செட்டப் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது பத்தாது. டோனல் 10 போச்சு ரொம்பலாம் கோல்டு எந்த தேவைப்போ கொஞ்சம் தான் அதிகம் நம்ம பேச அடித்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வந்துடும். இன்றைக்கி எனக்கு இந்த வீட்டில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மெயினானதே இதுதான். இது ஃபுல்லாவது அரை மணி நேரமாக ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்மளோட ஜம்மு இல்லை, இது மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் எப்போயோ டவுன்கிட்டே இருப்பேன். நம்ம பேஸ் வந்து ஒரு அடித்து நிறவிட்டாங்க, அதனால தான் இப்போ கம்மியாக இருக்கும். டவுனால் 10 பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நம்மளோட பேஸ் பார்த்திங்கன்னா அதோட கேவலமாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்குலாம் நான் காசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர வச்சேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டவுனால் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் 10 வந்து கட்டிட்டு இருப்போம்ல, இப்போ வந்து ஓரளவுக்கு இது வந்து 5வது லெவல், இது 5வது லெவல் இல்லை, இது வந்து ஒரு 6வது லெவல். அதாவது இது ஃபுல்லாக 6வது லெவல், இது 6வது லெவல். அப்புறம் வந்து இது வந்து ஒரு லெவல் 5, இது வந்து ஒரு லெவல் 7, இது வந்து நான் ஒரு லெவல் 4 போட்டுல இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம். இது வந்து ஒரு லெவல் 6, இது வந்து ஒரு லெவல் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 போடணும். இதெல்லாம் வந்து ஒரு 7, இதெல்லாம் வந்து 7 இருக்கா, ஒரு 12 போடணும். இதெல்லாம் வந்து ஒரு லெவல் 1 கிடக்குது அப்படியே. இதெல்லாம் வந்து ஒரு லெவல் 13 போடணும். அப்புறம் இதெல்லாம் வந்து நிறையா போடணும். இதுக்கப்புறம் வந்து டோனல் 10 போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே லெவல் போய்க்கலாம். கொஞ்சம் டோனல் 9 இருக்கும். இந்த பில்டர் சீக்கிரமாக கட்டுறது இருக்கும், என்னாச்சுன்னு தெரியல. டோனல் 10 கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் சொன்னதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கணும். பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா டோனல் 10 போயிடுவோம். முக்கால்வாசி நான் சொன்னதெல்லாம் பண்ணி முடிச்சுப்பேன். வந்து 2வது பில்டர் வாங்கினேன். நம்ம அட்டாக்கிங் போகும் பிஸ்னஸ் வாங்க போட்டோன்னே இல்லை, அந்த பேஸ் வாங்கினா தர முடியாது. நம்ம வேலைக்கு தொல்லையே தான், அதை ஃபஸ்ட்டு விட்டுக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோட கிங்குக்கு பேக்கப்பே கொடுக்க முடிக்கிறீங்க 2 பேரும். அது என்ன அவங்க தான் கொடுக்குறீங்க. இப்போ அந்த 10வது லெவல் கிங் இருக்கான், அவன் அடிக்கணும். கிங் வந்துட்டான். ஒரே யாரா இங்கே அடிக்கிறான்னு இருக்கீங்க. சூப்பராக இப்போதைக்கு வந்து அடிச்சு நிறைவேற்றிக்கிங்க. நான் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன், அதெல்லாம் முடியவே போகுது. மற்ற கிங்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹீல்டு பேக்கப் முடிஞ்சு அதெல்லாம் அதை நம்பிக்கை ஓரளவுக்கு லெவல் 1 ஸ்டார் தான் வந்திருக்கும். நம்ம 97,000 கோல்டு டோக்கன்ஸ் தான் இருக்கும்.
டவுனால் 10 போகிறதுக்கு இதெல்லாம் மேக்ஸ் பண்ணலாம். இப்போயே மேக்ஸ் பண்ண தோணுது. ஆனால் முதல்ல கொண்டு கட்டலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். டவுனால் 10 கட்டிகிட்டு இருக்கும்போது இப்போயே ஒரு 2 days ஆச்சும் எடுக்கணும். இப்போ வந்து செவ்வறு எல்லாத்தையும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இதுக்கு கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு நல்லது கொண்டு வந்தால் தான் ஆப்பாட்டெலாம் நடுங்குவாங்க. அதெல்லாம் எவனும் போங்கன்னு பார்த்தா இருந்தாலும் போகிறாங்க. எப்போதான் தெரில. ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சு எதுவும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட இதுதான், நம்மளோட வெப்பன்ஸ் தான் வந்து அப்கிரேட் ஆகலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெவல் 1 தான் இருக்கும். இது 2 மட்டும்தான் லெவல் 3, 4 இருக்கும். இதுக்கு லெவல் ஒரு 7 போடணும். 7, 12 போடணும். வீடியோ போய் 5 நிமிஷம் ஓடிடுச்சு. இப்போதைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு அட்டாக்கிங் போயிட்டு இதை முடிச்சுப்போமா? ஒரு 5 ஸ்டார் வரைக்கும். கோல்டு காயின்ஸ் தான் வந்து அதிகம் வேணும். இங்கே பேக்கப் ஐயோ ராக்கெட் இங்கே இருக்க மாட்டேன். இதனால் நம்ம குங்குக்கு தான் பாதிப்பு. 3 மீட்டர் வச்சுருக்காங்கன்னா நான் பார்க்கணும். வயிறு எரியுது. ஐயோ வலிக்குதே. வலிச்சு நவங்கடா. 100% உறுதியாக இல்லை. ஃபஸ்ட் இந்த புஷ்வானா ராக்கெட்டை ஒழிச்சிடணும். அவ்வளோதான். இவங்க இருக்காங்களா நம்ம ஜெயிக்கிறது உறுதி. உடையடாது. உடையங்கடா இருக்கு. இவங்க நம்பி இருந்தாலும் வேலைக்காது. அங்கே போச்சு. இவனை தான் நம்பிக்கை. இப்போதான் போகிறோம். வர முடியும். அவ்வளோதாண்டா ஜெயிக்க போகிறோம். உடையங்கடா கடவுளே எதெல்லாம் போகிறேன். டவுனால் உடச்சிக்கலாம்டா. வாடா யூஸப்பாக இருக்கும். சரி நான் அடிச்சா சரி. ஓகே இப்பயும் ஃபுல் ஸ்டார் அடிச்சாச்சு. சத்தம் டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கோல்டு காயின் இல்லையே. வழியை அவனை வச்சுக்க முடியவங்க எல்லாம். எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி காசு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நான் போய் அடிச்சு இது பண்ணிடுவேன். இந்த இடத்துல போக மாட்டேன்னு நினைக்காதீங்க. போயிடுவேன். தோத்தரம் கூட கையில் தான் முக்கியம். ஒன் ஸ்டார் போனாலும் சந்தோஷம் இருக்கு. என்னடா என்ன பேக்கப் கொடுக்குறாங்க. வேஸ்ட் இருந்துச்சு. பேக்கப்பே வேஸ்ட்டு. ஏய் சூப்பராக உடைக்கிறீங்க. என்ன சூப்பராக உடைச்சிட்ருக்கீங்க. அதான் செத்துட்டாங்க. எங்கே பாருங்க ஒரு அடி தான் வைக்கலாம். ஒரு 2 புள்ள பிடிச்சிருக்கு. 1 ஸ்டார் கூட போக முடியல. அசிங்கமாக இருக்குது.
நம்ம ஒரே ஒரு 1 ஸ்டார் போயிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ காசு இப்போலாம் டவுன்லோட் போயிடலாம். நானும் போகல. ஒரு 1 ஸ்டார் நல்ல ஒரு டோக்கனாக இருக்கும். இப்போ நம்ம நினச்சா கூட டவுன்லோட் 10 போகலாம். காசு அதாவது காசு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகல. வேணாம் செலக்ட் பண்ணுறது காசு போயிரும்பல. சரி இங்கேயே இறங்குவோம்னா 1 ஸ்டார் அடிக்க முடியாது. என்ன பண்ண லூசாடா அவங்க எப்படி இது பண்ணி முன்னாடி வீடியோ பண்ணுறல டவுனோட கஷ்டமாடா. அவங்களுக்கு 1 ஸ்டார் அப்படிங்கடா அதை இது உடக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குங்க. ஏன் அப்படிங்கடா இங்கே வேண்டா டாக்டரு. ஓகே 1 ஸ்டார் ஒரே போட்டு ஓடுறான் போட்டு ஐயோ சூப்பராக அடிக்கிறாங்களே போகிறேன். அடுத்தாட்டில் இந்த இடம் எடுத்துக்கூடாது, இன்னொரு ட்ராகன் இருக்கும். உடனேடா கொத்தா கையாக போய் சீக்கிரம்டா ஒரு நிமிஷம் நான் போகிறேன்டா. அப்பா சத்தியமாக முடியும். அவ்வளோதான். இல்லையோ முடிஞ்சு 1 ஸ்டார் தான். அது 80% பாருங்கள் 1 லேக் இருக்கு. இதோட வீடியோ முடிச்சுப்போம். நாளைக்கு பார்க்கலாம்.